உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனால அவன் எங்க இருந்தான்? என்னடா இவங்க இன்னும் இப்படியே இருக்காங்க ஒரு மாதிரி. இந்த தலைவர்னா இந்த ஜாதி. இப்ப நீங்க வந்து காஸ்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன காரணத்துக்காக அல்லது எந்த அடிப்படையில இந்த மாதிரி ஜாதி பேரை வச்சுக்கணும்னு தோணுச்சு? நான் கொஞ்சம் ப்ரைடா நினைக்கிறேன். இது எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி ஃபுல்லாவே ஜென்ஸ் தான் காஸ்ட் நேம் வந்து பின்னாடி வச்சுட்டு வராங்க. சோ அஸ் a ஃபீமேலா எனக்கு வைக்கணும் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. சோ அதை இது மூலமா நான் தீர்த்துக்கிட்டேன். சோ அதனால வச்சிருக்கேன். சொல்லணும்னா நிக்நேம்காக. எது நிக்நேமா நிறைய வைக்கலாமே. இல்ல எனக்கு இதான் பிடிச்சிருக்கு வைக்க. அதான் ஏன் பிடிச்சிருக்கு? 4 பேர் சொல்லி கூப்பிடணுங்கிறதுக்காக. ஏன் சொல்லி கூப்பிடணும்? உண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? எல்லா இடத்துலயும் நான் என்னோட காஸ்ட் நேம் வச்சிருக்கேன் தான். யூ டேக் ப்ரைட் இன் யோர் நேம். கி என் பேர் இப்படி இருக்கு. 10 பேர் இருக்கும்போது யூ கெட் டிஃபரன்ஷியேட்டட். ஓகே இவ இது, ஓகே அவ அப்படி அது மாதிரி. அவாங்கிறியே அவ யாரா? என்னோட ஜாதிக்கான அரசியல் அங்கீகாரத்துக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜாதியையும் சேர்த்துக்கிற கட்சி தான் ஜெயிக்குது. ஏன் ஆள் இவ்வளவு பேர் இருக்கான், ஓகே நான் ஒரு கட்சி அப்படி ஒன்றும் பெருசா ஜெயிக்கிற மாதிரி தெரியல. சோஃபார் ஜெயிக்கல. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது. நவீன படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி ஜாதி பேரை தங்களோடு சேர்த்துக் கொள்வதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆதிக்க சாதியில இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால அதை வைக்கவே முடியுது. அவங்க அதில் ஒரு பிரஸ்டீஜ் பாக்குறாங்க, அதோட ப்ரிவிலேஜா எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. கரெக்டா கட்டுவிட்டா. ஆதிக்கம் இல்லாத ஒடுக்கப்பட்ட சாதிகளால இன்னைக்கு வைக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா வைக்க முடியாது. அதுதான் உண்மை. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் தாட் தோணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் ரெவல்யூஷன்லாம் நிறைய நடந்திருக்கு கேஸ்ட் வச்சு. இவங்க ஏன் அந்த ரெவல்யூஷன்லாம் தெரியாம இருக்காங்க, நம்ம மேல தப்பு அப்படின்னு ஓகே கடுப்பா இருக்கும். ஆமா என்ன ஓமா? ஆதிக்கத்துல இருந்து வரல. என்னுடைய உழைப்பு, என்னோட முன்னோர்களுடைய உங்க உழைப்பை நம்பாததுனாலதான் உங்க ஜாதி பேரே பக்கத்துல உங்களுக்கு தேவைப்படுது. கார்த்திக்னு ஒரு பேர் எடுத்துட்டோம்னா கார்த்திக்ன்றவன் இப்படி உழைச்சிருக்கான், கார்த்திக் இவ்வளவு பெரிய ஆளுன்னு வரும். உங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்ல, அதனால என் ஜாதி பேர் போட்டு அந்த நம்பிக்கையில நம்ம வாழ்ந்துக்கலாம்னு ஒரே உங்க உழைப்புல நம்பிக்கை இல்லாத ஒரு இன்செக்யூரிட்டினால உங்களுக்கு வருது. சத்தமே இல்லாம வரலாறு மாத்தி எழுதிட்டு இருக்காங்க. இந்த தலைவர்னா இந்த ஜாதி, இந்த தலைவர்னா இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி மாத்தி எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னங்கறப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பயங்கரமா கொண்டாடுறாங்க. இத பார்க்க சைக்காலஜிக்கலா நான் என்ன பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்குறேன் கொஞ்சம் கொஞ்சமா. கொஞ்சம் நீங்க வந்து காஸ்ட் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பேசுறது ஒரே பாயிண்ட். காஸ்ட் அழியல சார், ஒரு காஸ்ட் அழியுது சார். நீங்க சொல்றதுக்கான டேட்டா கிடையவே கிடையாதுங்க ஆக்சுவலா. அப்படியா? அப்படிதான். ஒரு பையன் வந்து எந்த பக்கம் இருக்கிறானோ அவனோட காஸ்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. இதுதான் ஜெனரல் ரூல். இது நேத்து இன்னைக்கு இல்ல, காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எதற்காக ஒருவர் ஜாதி பெயரை தவிர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவ்வளவுதான். இந்த இடத்துல நான் ஜாதி குறிப்பிட்டு தான் ஆகணும். அங்க ஒருத்தர் சொல்றாரு அதுதான் தமிழ்நாட்டோட சாதி. ஆனா அதையே சொல்லிக்கிறது ஒரு ஸ்டைல் ஃபேக்டர். இங்க வா. யாரும் அதே இடத்துக்குள்ள தான் இருக்கும். ஆனா பொது வெளியில இருந்து நான் அதை காட்ட மாட்டேன். ஐ வில் நாட் செலிப்ரேட். அதை நான் கடந்து வர முயற்சிக்கணும். எனக்குள்ள இருக்குதான், அதை கடந்து வரதான் நான் முயற்சி பண்ணணும். அது மேல ஏறின்னு நான் பிரயாணம் பண்ணக்கூடாது. கை கொடு இருக்கட்டும். காலேஜுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் என் பேருக்கு பின்னாடி ஜாதியை சேர்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் கிடைச்ச மரியாதை மதிப்பு இதை வச்சு என் பையனுக்கு இன்னைக்கு 6 வயசு பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் சர்டிபிகேட் தீரா தான் பதிவு பண்ணிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ரெக்கமெண்ட் பண்றேன்னா உங்க எல்லாரையும் கூட ஆட் பண்ண சொல்றேன். உங்க நேம் ஆட் பண்ணுங்க. எவ்ரிவன் டோன்ட் ஃபீல் தட் யூ ஆர் நீங்க அது மாதிரி எதுவுமே கிடையாது. போடுங்க, முன்னேறுங்க, காட்டுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இல்ல இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மென்ட்டே வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் தி பொசிஷன் ஆஃப் பவர். கரெக்டா கட்டுவிட்டா. நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, எல்லாருக்கும் ஜாதி பேர் வச்சாலும் உங்களுக்கு ஆபத்து வரா, நீங்க நம்புறீங்க. நடக்காது. இங்க இருக்கிற பேக்வர்ட் கிளாஸ்ல 4 கம்யூனிட்டி எல்லாத்தையும் கையில கொண்டுட்டு போயிரும். கான்ட்ராக்ட் எங்களுக்கு தான்மா. டெண்டர் முழுக்க அங்க போகும், கான்ட்ராக்ட் முழுக்க அங்க போகும். அப்ப அதிகாரம் யார் கையில இருக்கும்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். யாரெல்லாம் அதை கைக்குள்ள கொண்டு போயிட முடியுமோ அந்த ஜாதிக்காரங்களே அப்படி செய்யாதேங்கிறான். 4 ஜாதி இங்க தமிழ்நாட்டுல பேக்வர்ட் கிளாஸ்ல பெரிய ஜாதி இருக்கு, அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க. அவங்களே இதை செய்யாதேன்னு சொல்றான், நீங்க செய்யுன்னு சொல்றீங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? பேர் என்ன சார்? என்னோட நேம் ராஜ்குமார். ஜாதி சர்டிபிகேட் எடுத்திருக்கீங்களா எடுக்கலையா? நான் ஜாதி சர்டிபிகேட் எடுத்திருக்கேன். போதுமா சார்? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. நீங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றீங்க, ரிசர்வேஷன், ஸ்கூல் சர்டிபிகேட் இதெல்லாம் மட்டும் நீங்க பாயிண்ட் பண்றீங்க. ஏன் பாயிண்ட் பண்றீங்கன்னா அதன் மூலமா ஒடுக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கிற நீதி உங்களுக்கு வந்து வைத்தறிச்சல் கொடுக்குது. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஜாதி வெறியில கொலையெல்லாம் நடக்குது. அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு என்கிட்ட வான்னு நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இன்டென்சிவான விஷயத்துக்கு போறதுக்கு யார் காரணம்னா பேசிக்கா சின்ன காஸ்டிசமான விஷயங்களை பண்றவங்க தான் காரணம். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவர் ரொம்ப கிளியரா சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்தில நீங்க அருவாளை தூக்கி திரியறவன் தான் ஜாதி வெறிய கோவக்காரன்லாம் அர்த்தம் இல்ல. மைல்டா வந்து உங்க ஜாதி பேரை பக்கத்துல போட்டுக்கிறப்ப ஓ ஜாதி பேர் போட்டுக்கலாம் போல இருக்கு, ஓ அப்பப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்களும் ஜாதியை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே காஸ்டிஸ்ட் தான் சொல்றாரு.
டாக்டர் மொக்கச்சாமி ஹலோ. இப்போ வந்து என்னோட பேர்ல சர்நேம்ல ஒரு காஸ்ட் நேம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இன்னொரு காஸ்ட் இருக்குன்னா நான் அவர் கூட பழகாமையோ இல்ல அவர் ஒதுக்கி வைக்க போறதோ இல்ல. நான் இதுதான் நீங்க இதுதான் இருந்தா நம்ம சேர்ந்து வாழலாம் தான் நாங்க சொல்றோம். அதுதான் ஏன் அவங்க கிட்ட இருந்து தான் வருது. இதுதான் நீங்க இதுதான் அது ஏன் சொல்லணும்? மனுஷனா நீங்க எல்லாம் ஐயோ நீங்க யாருமே காஸ்ட் நேம் பின்னாடி போடாம இருந்தானா அது ஒரு முதல் ஸ்டெப். அதுக்கு அடுத்து என்ன insecurity ஆக்டிவிட்டின்றத சொல்ல நம்ம பார்க்கணும். நீங்க பண்றது ரெக்ரெசிவான விஷயம், பின்னாடி இழுத்துட்டு போறீங்க, அவ்வளவுதான். அப்படி துப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஹோல் இந்தியாவே பார்த்த ஒரு நான் கிரிக்கெட் ஈவெண்ட்னா பிவி சிந்துவோட ஒலிம்பிக் கேம். இன்னைக்கு ஹைலி சர்ச் பண்ண டேர்ம் பாத்தீங்கன்னா பிவி சிந்துவோட கேஸ்ட். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? ஒருத்தர் வெற்றியாளர் அப்படின்னு நீங்க நம்பிட்டா அவர் என்ன காஸ்ட், அவர் ஏன் காஸ்டோட இழுத்துக்கிறதா, அவர் என்ன காஸ்ட்காரன் ஏன் தெரிஞ்சுக்க பாக்குறீங்க? அவங்க நம்மளால இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், ஒரு சந்தோஷம், பெருமை, அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. That is stupidity, obviously. Where it comes from? Where it comes from? If that is stupidity, what is this? எஸ்பினா எஸ்பி தாயா. இவங்க அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். திரு கரு பழனியப்பன், இன்னொருவர் நடிகை பார்வதி நாயர் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். வாட் இஸ் தட்? பார்வதி நாயர்னா என்ன? நாயர் இஸ் மை கம்யூனிட்டி. கம்யூனிட்டி. சொல்லிட்டு சிரிக்கிற வெக்கமா இல்ல? only the higher caste people, நாயர், நம்பூதிரி, அந்த மாதிரி they love saying that என்னோட காஸ்ட் இது. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு, பாத்தியா? they like or appreciate somebody who's doing well, who's smart, who's intelligent, who has a good personality. அவ்வளவுதான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அதுதான் உண்மை நினைச்சிருந்தாங்கன்னா இதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா she should not subscribe to something called caste. first of all, the caste system did not start to differentiate people. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தொழில் சார்ந்து பிரிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்ல. ஒருத்தன் டீச்சரா இருந்தா, ஒருத்தன் விவசாயியா இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க வீட்டு கக்கூஸ் கழுவுனான்ல, அவன் எங்க இருந்தா? அவனுக்கு ஒரு தொழில் வச்சிருந்தீங்கல்ல, அவன் பேரை போட்டுக்கவே முடியல பின்னாடி. அங்கதான் பிரச்சனை. கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. அந்த பையன் கேட்க விரும்புறது, இவ்வளவு கருத்து வச்சிருக்கிற பார்வதி நாயர் ஏன் நாயரை பின்னுக்கு வச்சுக்கிறீங்க, விட்டுறலாமேங்கிறார் அவர். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க அருமையா கேட்டே இருந்தீங்க இல்லையா, கேரளாவில் இவ்வளவுலாம் இருந்துச்சு, ஆனாலும் இந்த சாதி பேர் போட்டுட்டே இருந்தாங்களே, இங்க அப்படி இல்லையா? அங்க இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான், இங்க பெரியார் இருந்தாரு, அங்க பெரியார் இல்ல. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. ஒரு உயர் ஜாதி பெருமை பின்னாடி போட்டுட்டே இருக்கீங்க. என்னால போடவே முடியலங்க. இதை செய்யலாமா நீங்க? சார், நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா நான் அப்படி நினைச்சு போடல. ஆனா நான் போடுறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னா எனக்கு அது தேவையில்லை. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை